பட்டி எங்களுக்கு கறிக்கு தேவையான அளவு கொண்டுல எடுப்போம். இனி இறக்கக்கூடியதாக வந்துட்டுது. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி தான். இந்த கோழியை கையில் வச்சுருக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான காணொலி என்று. இன்றைக்கு இந்த கோழியை வச்சு தான் நாங்கள் அருமையான நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம். இது ஒரு அருமையான காணொலியாக இருக்கும். இந்த நாட்டுக்கோழியில் நிறைய சத்தம் இருக்குது. அப்புறம் இந்த காணொலியோட அருமையான காணொலியாக தான் இருக்கும். அப்படியே வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நாங்கள் கோழியை வடிவாக உரித்து எடுத்துட்டோம், உரித்து கழுவி எடுத்துட்டோம். இதை கழுவி எடுத்த கோழியை பட்டி எங்களுக்கு கறிக்கு தேவையான அளவு கொண்டுல எடுப்போம். நாட்டுக்கோழி தானே கொஞ்சம் வெட்டுறதுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். இதுதான் கோழியின் ஈரல். நாங்கள் இதுக்கு இப்போ மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். அதோட தேவையான அளவு உப்பு சேர்க்கிறோம். அதோட தேவையான அளவு தூளும் சேர்க்கிறோம். மூண்டையும் சேர்த்து நல்லபடியாக பிரட்டி எடுக்க போகிறோம். எல்லாத்துலேயும் பிறகு நல்லபடியாக பிரட்டி எடுப்போம். எங்களுக்கு அடுப்பு நல்லா எரியுது. நான் சட்டி அடுப்பில் வைக்கிறேன். இந்த மண் சட்டியில் நான் இன்றைக்கு இறைச்சிக்கறி வைக்க போகிறேன். சட்டி சூடாகிட்டது. நான் கொஞ்சம் தேங்காய் சேர்க்கிறேன். இந்த வெங்காயம் சரக்குகள் எல்லாம் வதங்குறதுக்காக நான் தேங்காய் சேர்க்கிறேன். நாங்கள் இப்போ இறைச்சிக்கறி வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் வெட்டி எடுத்துருக்கிறோம். சின்ன வெங்காயத்தோட கொஞ்சம் உள்ளியும் வெட்டி எடுத்துருக்கிறோம். அதோட வெந்தயமும் பெருஞ்சீரமும் கருவேப்பிலையும் எடுத்து சின்ன வெங்காயத்தையும் உள்ளியையும் வதங்க விட போகிறேன். இது கொஞ்சம் பொரிஞ்சு வரத்தான் மிச்சத்தை சேர்க்க போகிறேன். வெந்தயமும் உள்ளியும் கொஞ்சம் வதங்கி வந்துட்டுது. அதோடு நான் கருவேப்பிலையும் பெருஞ்சீரகம் வெந்தயமும் சேர்க்கிறேன். நல்ல வடிவாக கிண்டி விடுவோம். வதங்கி விரட்டு. கொஞ்சம் பொரிஞ்சு வந்தால் தான் நல்ல வாசமாக இருக்கும் கறிக்கு. இப்போ கொஞ்ச நேரம் பொரிய விடுவோம்.
நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். உங்களுக்கு அவிஞ்சு கொண்டு இருக்குது, தண்ணியும் இருக்குது இதுக்குள்ள. நாட்டுக்கோழி கொஞ்சம் அவிய லேட் ஆகும். இன்னொருக்கா கொஞ்சம் நேரம் மூடி விடணும். நாங்கள் கொஞ்சம் தண்ணி வற்றினா தான் பால் விட டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் தண்ணி இருக்குது. நான் தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். நான் முதலாம் பாலும் 2ஆம் பாலும் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ எனக்கு இறைச்சி நல்லபடி அவிஞ்சு வந்துட்டு நான் பால் சேர்க்க போகிறேன். இதுக்கு இது கொஞ்சம் பத்தி வரி மட்டும் நல்ல வடிவாக இருக்கணும். அடுப்பு பத்தி கொஞ்சம் குழம்பா வந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு குழம்பு கொதிச்சு கொண்டு இருக்குது. இனி இறக்கக்கூடியதாக வந்துட்டுது. கறி ரெடி ஆகிட்டுது. நாங்கள் இதுக்கு இப்போ தேசிப்புளி சேர்க்க போகிறோம். இறைச்சி கறிக்கு தேசிப்புளி தான் சேர்க்கணும். தேசிப்புளி சேர்க்குறேன்னா நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். நல்ல சுவையான ஒரு நாட்டுக்கோழி கறி எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நாட்டுக்கோழி குழம்பும் இன்றைக்கு மத்தியானம் சாப்பிட வீட்டில் ஆச்சின சோறும் சொதியும் தான் இன்றைக்கு வச்சு நாங்கள் இதை சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இந்த நாட்டுக்கோழியில் பார்த்திங்கன்னா நிறைய சத்து இருக்குது. இப்போ நாங்கள் பெரும்பாலும் வீடு வழியே ப்ரோயிலர் தான் வாங்கி சமைக்கிறது. அந்த ப்ரோயிலரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மேசை சாப்பிட்டு தான் அது வளரும். மற்றது இந்த நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா நாங்கள் திறந்து விட்டு அப்படி வழியால் பேசத்து தெரிஞ்சு சாப்பிடும். அப்போ இந்த நாட்டுக்கோழியில் தான் இப்போ நிறைய சத்து இருக்கும். அதனால் பெரும்பாலும் நாட்டுக்கோழியே நீங்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ப்ரோயிலர் கொஞ்சம் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் இதை சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குண்டு. சொதியோட விட்டு சாப்பிட நல்லா இருக்கும் சோறு. இல்லை தக்காளி பழ சொதியும். இந்த இறைச்சி பார்த்திங்கன்னா ப்ரோயிலர் இறைச்சி பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா மேஸில் வளரும். ஆனால் இந்த இறைச்சி ஹார்டாக இருக்கும். அதனால் இந்த வித்தியாசமாக இருக்கும் இறைச்சி. இந்த இறைச்சி பார்த்திங்கன்னா சாஃப்டாக இல்லைன்னு சொன்னாலும் நல்ல சத்தும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதனால் இந்த இறைச்சியை நீங்கள் பெரும்பாலும் வீடுகளில் வாங்கி சமைக்க ட்ரை பண்ணுங்க. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். பாய்.